அட் த ஏஜ் ஆஃப் 25 நம்ம வந்து நம்ம மென்ன ஆயிடுவோம். அப்போதைக்கு மென்ன ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா இல்லையா, நமக்கே ஒரு பர்சனாக நமக்கே ஒரு டவுட் வரும். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பற்றி பார்க்கலாம். அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரி விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம இன்னைக்கான வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசெட் அண்ட் லயபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசெட்னா என்ன, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து திருப்பி அது கூடவே நமக்கு மணி வர்றது தான் அசெட். அதே லயபிலிட்டி அப்படி இல்லை, நம்ம வாங்குற விஷயத்த வந்து திருப்பி நமக்குன்னு, அதாவது நம்ம கொடுக்குற காசை வந்து திருப்பி நான் கட்ட போகிறோம், திருப்பி எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார், ஹவுஸ் லோனு, அப்புறமா கார் லோன், அப்புறமா பைக், அந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே லயபிலிட்டிக்குள்ளே வரும், அசெட்ஸ்க்குள்ளே வராது. நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸுக்கும் லயபிலிட்டிக்கு இன்னங்கிட்ட நமக்கு வித்தியாசமே சொல்லித்தரல. அதுதான் உண்மை, ட்ரூத். பிகாஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அஸ் அ அசெட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சின்ன ஒரு பென்சில் வச்சுருந்தாங்கக்கிட்ட அசெட்னு அவங்க சொல்லித்தராங்க. ஆஸ் அ ட்ரூத் என்னன்னா, அது ஒன்றும் ஒரு அசெட் இல்லை. நமக்கு எது அசெட்னு அப்படி பார்த்தீங்கன்னா, எது நம்ம கூடவே மணியாக ஜென்ரேட் பண்ணுதோ அதுதான் நமக்கு ஒரு அசெட். இப்போ இல்லை, அது அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் லைஃப்பை வந்து நம்மளே சூஸ் பண்ணி நம்மளே வாழ ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டு ஒரு 50 ஏஜ் வரைக்கும் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஓல்ட் ஏஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா கிட்ட நம்ம அவங்களோட மணிலே வந்து நம்மளோட லீவ் பண்ணால் நமக்குன்னு அந்த இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே நமக்குன்னு ஒரு மேரேஜ் வந்து அதில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றிப்பீங்க? ஏன்னா அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளேயே நம்மளும் ஒரு செக்யூராக ஒரு ஜாப் வச்சுக்கணும். செக்யூராக ஒரு ஜாப் வச்சுருக்கோமா பக்கத்தில் நமக்குன்னே ஒரு சைடு இன்கம் ரெடி பண்ணணும். ஒரு சைடு இன்கம் ரெடி, அதாவது சைடு இன்கம் ரெடி பண்ணணும். ஏன்னா இத்தனையும் நம்ம பண்ணால் மட்டும் நம்மளோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். லைஃப்பை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போனால் ஆஸ் அ மென்னாக நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணணும். அது சோஷியலி நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், 25க்குள்ளேயே உங்களோட லைஃப்பை வந்து நீங்களே வந்து இண்டிபெண்டாக வந்து சாய்ஸை வச்சு நீங்களே லீட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இதே நல்ல லைஃப் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசாகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து அதிகமாக கெயின் பண்ணணும். ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து ஃபினான்ஷியலி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியமோ, நம்மளோட மணி அவ்வளோக்கு எவ்வளோக்கோ முக்கியம் தான். ஏன்னா மணி தான் இங்கே ரொம்ப ரொம்ப மேட்டராக இருக்குது. அதனால் நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறது எந்த தப்புமே இல்லை. அதனால் நம்ம ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பைசா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜை அதுக்கேற்ற மாதிரி கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளோட நாலேஜை வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் ஏன் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டில் வந்து 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே நம்மளோட ஒரு பர்ச்சேஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும்போது நம்ம கிரெடிட் கார்டு பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்மளோட கிரெடிட் பூஸ்ட்னு ஒரு கிரெடிட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். கிரெடிட் வேல்யூன்னு வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லா இருக்குதோ ஆஸ் அ டைம் நமக்கு வந்து ஒரு ஃபர்தராக நமக்கு லோன் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பின்னாடி லோன் எடுக்கும்போது அதெல்லாம் நமக்கு நல்லதாக இருக்கும். பின்னாடி லோன் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆயிரும். அப்புறமா நமக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் 9% இருக்கும்போது நமக்கு வந்து 8 to 7% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகவே இருக்கும். இது மட்டும் இங்கே மட்டும் ஆப்ளிகபிள் ஆகாது. அட் த டைம் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு போகும்போது ஆர் அங்கேருந்து எல்லாமே பண்ணும்போது பேமெண்ட்ஸ் வந்து கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணால் இன்னங்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபாரின் விசிட்டர் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா இதுனா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் எல்லா பேருக்கும் நமக்கு ஃபேமிலி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே. ஏன்னா ஏகப்பட்ட நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இன்னமும் அவங்க வந்து அதாவது இந்தியன் பேரண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சில்ட்ரன் தான் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் டேக் கேர் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு த்ரூ அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகவே மேக் பண்ணுது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரிலாம், ஆனால் இந்தியன் சிஸ்டம்ஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங் வந்து நமக்கு அதிகமாகவே தெரியுது. ஈவன் அதை பற்றி நமக்கு யாருக்குமே கவலை கிட்ட பட மாட்டோம். பேரண்ட்ஸுக்கு என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன், 25 வயசு வரைக்கும் நான் படிக்க வச்சேன், அது கூடவே மிச்சம் இருக்க 25 இயர்ஸ் அவன் பார்த்துப்பான். இதுதான் அவங்களோட மென்டாலிட்டி.
ஆனா அதே மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ஏஐ குரோத் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ஆகுது. அத பத்தி அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஆஸ் எ நம்மளோட பையன் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சு நமக்கு அந்த காசு வச்சு நம்ம ஒரு சப்ஸ்டெய்னலா ஒரு சர்வை பண்ணாவே போதும். இவ்வளோதான் ஒரு பேசிக் நெசசிட்டி. அவங்க தான் இப்படிதான் யோசிப்பாங்க. அதனால ஃபேமிலி சிச்சுவேஷன் அதிகமாவே பிரஷர் ஆகும். வீட வந்து வாங்க சொல்லுவாங்க. ஏகப்பட்டது சொல்லுவாங்க. எதுவுமே நீங்க வந்து ட்ராப்ல போகாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எது ஃபினான்ஷியலி கோல் எது இருக்குதோ அதை வந்து அச்சீவ் பண்ணுங்க. ஆர் ஸ்கில் இருக்குதா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஸ்கில்ல வச்சு ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஆகுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம் வந்து ரெடி பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 25 எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிகாஸ் நம்ம அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ் அ நம்ம வீடு வாங்கினதுக்கு அப்புறமா வீடு ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு நம்ம வந்து இஎம்ஐ வந்து கட்டணும். நம்மளோட பாதி முக்கால்வாசிக்கு மேலே 40 இயர்ஸ் லைஃப்பை வந்து நான் ஒரு வீட்டுக்காக என்னோட டைத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த மாதிரி இருங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லா பேரும் அப்படியே இருந்தாவே போதும். ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியலி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுமா தப்பாக இருக்குது அப்படி சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸால மட்டும்தான் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இது புரிய வைக்கணும். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ள நம்ம கண்டிப்பா ஏதோ ஒன்று 2-3 சின்ன சின்ன ஒர்க் அவுட் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம 25 ஏஜ் வரைக்கும் நமக்கு எங்கேஜ் அடல்டரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே நம்மளோட லைஃப்பை வந்து சப்ஸ்டெயினபிளாக கொண்டு போக முடியும். ஏன்னா அட் த ஏஜ் ஆஃப் 25 நம்ம ஸ்டார்ட் பண்ணால்கிட்ட நமக்கு இன்னும் 40 to 50 வருஷத்துக்கிட்ட அதாவது நம்ம ஒரு பேரண்டிங் ஆகுறது அப்புறமா இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்கும்போது ஆஸ் அ நம்மளோட பாடி நம்மளோட ஹெல்த்தை வந்து நமக்கு அதிகமாக பேர் வந்து அங்கன்னா டேக் கேரே பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம ஹெல்த்னா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து அதிகமா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஹெல்த் இருக்க எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெல்த் முக்கியம். நம்மளோட காசை தேடி தேடி நம்மளோட சம்பாதிக்க போகும்போது நம்மளுக்கு ஹெல்த்தே இல்லைன்னா நமக்கு எப்படி, அதாவது காசு ஃபுல்லா இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் அது. ஏன்னா நம்ம கை ஃபுல்லா காசு இருந்துக்கிட்ட நம்மளோட வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு லைஃப் கிட்ட இல்லாம இருந்தாங்கிட்ட கண்டிப்பா நம்மளோட வாழவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ நமக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான கைஸ். அதனால ஹெல்த் ரொம்ப 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 ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். சோஷியலி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப 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 இரிட்டேட் ஆகும். ஏன்னா அவன் பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவன் வீடு வாங்கிட்டான், இன்னொருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், நீ எப்படா வேலைக்கு போவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் என்னென்ன மாதிரி அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டாக தான் ஆகும். ஃபர்தர் நீங்கள் பண்ணணும்னா ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிடிச்ச விஷயத்த வந்து தேடுங்க. அந்த ஏஜ் ஆஃப் அந்த நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்கில்லும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து யூஎக்ஸ் டிசைனாக இருக்கலாம், கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கை பற்றி இருக்கலாம், ஆர் கான்டென்ட் கிரியேஷன், ஆர் கோடிங், எல்லாமே எல்லா டைப் ஆஃப் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த ஃபர்தராக நீங்கள் வந்து ஏஜ் 25க்குள்ளே வரும்போது நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஏஜ் எனக்கு டிசைன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் டிசைன்ல கிட்ட சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சமா அப்போ அப்ரிஷியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வந்து அட் ஏஜ் ஆஃப் 25க்குள்ள உங்களுக்கு வந்து அந்த இக்கிகாய் மாதிரி வந்துடும். இக்கிகாய்னா அந்த மீனிங்ஃபுல் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் அ லைஃப். நீங்கள் பர்பஸ் தேடி நீங்கள் வந்து வாழ்க்கையை தேடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் ஸ்கில்லை வச்சுருக்கீங்க, ஸ்கில்லை பிடிச்சி நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணாவே போதும். உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம். ஏன்னா சோஷியலி நம்மளோட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கே இரிட்டேட்டாக தான் இருக்கும். அவன் வந்து கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து சர்வர் படி பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhs ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து வேலை கிடைக்குது. மிச்சம் இருக்கிறவங்க வந்து எங்கே போவாங்க? மிச்சம் இருக்கிறவங்க எல்லா பேரும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதனால எதுவுமே தலைக்கு யோசிக்காதீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையை வந்து நெக்ஸ்ட் லெவலில் போக வைக்கும். இந்த ஏஜ் ஆஃப் 25க்குள்ள நம்ம எல்லாமே குயிட் பண்ணிடணும். எல்லா பேட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னன்னா ஒரு ட்ரக்ஸ், அப்புறமா ஒரு ட்ரக்ஸ் ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து குயிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபர்தர் நீங்கள் இப்போ குயிட் பண்ண ஆரம்பித்தாதான் அஸ் அ டைம் நீங்கள் வந்து 30 or 35க்குள்ளே நீங்கள் குயிட் பண்ண முடியும். அது சிகரெட், அப்புறமா ஆல்கஹால், அப்புறமா எனிதிங்
என்ன மாதிரி பேட் ஹேபிட்ஸாக இருந்தவங்கள்ட்ட அப்போவே நம்ம குயிட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் பான்கிட்ட நான் வச்சுக்கலாம். அட் த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே எல்லாம் முடிக்க பாருங்கள். எல்லா பேட் ஹேபிட்ஸும் இப்போயே முடிக்க பாருங்கள். ஏன்னா பான் வந்து எதுக்கு தெரியுமா நம்ம வந்து அதாவது குயிட் பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசினவங்கிட்ட நான் அவங்ககிட்ட ஏன் பேசணும், நான் இந்த வீடியோ பார்த்து எனக்கு போதும், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுதான் ஒரு எப்படி ஒரு சொல்றது, ஒரு பான் வீடியோவில் இவ்வளோதான் இருக்கும். அதனால நம்ம ஆப்போசிட் செக்ஸ் கிட்டே நம்ம பேச முடியாது. ரியலாக சொல்லணும்னா இதுதான் உண்மை. இதை வந்து எங்கேயுமே நம்ம சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து இதை பற்றி பேசினாவே நமக்கே ஒரு அவமானமாக இருக்கும். ஒரு வெட்கப்பட்டுட்டு நம்ம பேச மாட்டோம். ஆஸ் அ ஒரு யூடியூப் ஒரு வீடியோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து நம்மகிட்ட நம்ம இந்த மாதிரி போனை பற்றி பேச முடியும். ஆஸ் அ சர்க்கிளில் நம்ம மேக் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா ஓப்பனாக பேச முடியுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவிஸ் தான் கிட்டத்தட்ட நமக்கே எல்லா பேரும் இப்பயே தெரிஞ்சிருக்கும் மூவிஸை பற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்குன்னு ஏன்னா ரியல் லைஃபுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு மூவிஸுக்கும் கிட்டத்தட்ட கொண்டு போனால் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே ரொம்ப ரொம்ப ஃபார் அண்ட் ஃபார் கிலோமீட்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா ரியல் வேர்ல்டில் வந்து வேறு, மூவிஸ் வந்து வேறு. கிட்டத்தட்ட 2-3 மூவிஸ் வேணால் ஏன்னா ரியல் ஸ்டோரியை வந்து பேஸ்டான கதையை தான் எடுத்துகிட்டு வருவாங்க கிட்ட. அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஒரு மூவிஸில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு சிகரெட் அடித்தாலுங்கிட்ட நெக்ஸ்ட் நம்மளே அதை பார்த்து ட்ரை பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து டிபி வரணும். அதே ஹீரோ வந்து ஒரு திட்டு பையனை வந்து நடு ரோட்டில் வந்து அடித்தா நம்ம தான் ஆஸ் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்போம். அதை பற்றி நமக்கு யாருமே சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மூவிஸை வந்து தான் மூவிஸில் இருக்கிறது வந்து இப்போதைக்கு நமக்கு ரியாலிட்டியாக எதுவுமே நடக்காது. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே எல்லாம் நமக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளை ஃபினான்ஷியலி கோல்ஸ் வந்து நம்மளை க்ரோத் கொண்டு போக வைக்க முடியும். மூவிஸில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோ அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐ கான்டாக்டை வச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் புல்லிஷாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஃபீமேலை வந்து ஒரு லவ் பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து 2 செக்யூராக ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்து அப்புறமா நம்மளை பற்றி அதாவது 100% சேஃப்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு லவ்வோ வந்து ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஒரு பொண்ணை பிடிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஆஸ் அ மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். எல்லாமே எடிட் பண்ணி எதுவுமே நமக்கு தெரியாது. ரியாலிட்டி எது, நம்மளோட மூவிஸ் எதுவுமே தெரியாது. அதனால மூவிஸ் வேற, நம்மளோட ரியல் லைஃப் வேற. இதெல்லாம் நான் அட் ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக அட் ஏஜ் ஆஃப் 25க்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க. இதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஃப்ளேவராக அதாவது இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்க நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.